5 கே பிரணவ், 3ஆம் வகுப்பு A1 பிரிவு. இன்றைய நாள் இனிதாகட்டும். இங்க வந்திருக்கும் அவையோர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். என் பெயர் கே பிரணவ். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச இருக்கின்ற தலைப்பு சமுதாயத்தில் மாணவர்களின் பங்கு. சமுதாயம் என்பது பலதரப்பட்ட மக்களின் ஒரு கூட்டமைப்பாகும். பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கின்ற சமுதாயத்தில் மாணவர்களாகிய நாமும் ஒரு அங்கமே. அதனால் சமுதாய நல்வழிக்கு நமது பங்கும் மிக முக்கியமானது. இன்றைய மாணவர்களே நாளைய தலைவர்கள், சமுதாய வழிகாட்டிகள், நாளைய இந்தியா என்பதில் பெருமை கொள்வோம். எந்த ஒரு பணியையும் செய்வதற்கு எதையும் எதிர்பார்க்காமல் அக்கறை காட்டும் பருவம் நம் மாணவ பருவம். அந்த வகையில் முதலில் தொண்டு செய்வதை பற்றி பார்ப்போம். தொண்டு என்பது எந்த ஒரு உயிர்ப்படும் துன்பத்தையும் கண்டு அன்னை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஓடி சென்று உதவுவது. இரண்டாவது இயற்கை. வேகமான விஞ்ஞான வளர்ச்சியில் இருக்கும் நாம் சந்திக்கும் மிக பெரிய பிரச்சனை புவி வெப்பமயமாதல். அதனை போக்கும் வகையில் நாம் அனைவரும் ஒற்றுமையில் செயல்பட வேண்டும். இதற்கான ஒரு நல்ல தீர்வு அதிகப்படியான மரங்களை நடுவது. நமது மாவட்ட முன்னாள் ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட வீட்டுக்கு ஒரு லட்சம் என்ற திட்டம் மூலம் நமது தஞ்சையில் 1,00,000 மரக்கன்றுகள் நடப்பட்டது. அந்த திட்டம் முதலில் மாணவர்கள் மூலமாக நடப்பட்டது. ஏனென்றால் சமுதாயத்திற்கு சென்ற எந்த ஒரு சேரும் மாணவர்கள் மூலம் எளிதாக சென்றடையும். வேகமாக பெருகி வரும் மக்கள் தொகையால் இல்லங்கள் எல்லாம் வீட்டு மனையாக மாற்றப்பட்டு வருகிறது. இந்நிலை தொடர்ந்தால் உணவுக்கு வழியின்றி விவசாயம் அழியும் அபாயம் ஏற்படும். விவசாயம் காக்கும் வகையில் இன்றைய சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் நமக்குள்ளது. அதை போலவே பண்பாட்டு கலாச்சாரங்களையும் பண்பாட்டுகளையும் குறையாது காக்க வேண்டிய பொறுப்பு நமக்குள்ளது. நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விட நாம் நாட்டிற்கு என்ன செய்தோம் என்ற கேள்வியோடு நாம் அனைவரும் சமுதாய நல்வழிக்கு ஒற்றுமையாக செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.